காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஏரியில் குடிமராமத்து திட்டப் பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்து தற்போது உரையாற்றி வருகிறார். அந்த நேரலையை பார்ப்போம். நீரை வழங்குவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஒரு உடலுக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதே போல விவசாய பெருமக்களுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை சேமித்து வைப்பதற்காக இந்த திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கின்றோம். இந்த திட்டத்தின் வாயிலாக விவசாய பெருடி மக்கள் பெரிதும் பயன்படுவார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே முதலாக காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஏரியிலே இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு மணிமங்கலம் ஏரி குழுமத்திலே 57 ஏரிகள் சங்கிலி தொடர் போல இது அமைந்துள்ளது. மணிமங்கலம் ஏரியினுடைய மொத்த கொள்ளளவு 225 மில்லியன் கனஅடி. வருட நீர்த்தேக்க அளவு 338 மில்லியன் கனஅடி. பாசன பரப்பு, இதில் பாசன பரப்பு 841.70 ஹெக்டேர், அதாவது 2079 ஏக்கர் நிலம் பாசனம் பெறுகின்றது இந்த ஏரியின் மூலமாக. நீர்வள நிலவள திட்டம் அயம்வாம் ஏற்கனவே முதற்கட்ட பணிகள் துவங்கப்பட்டு இந்த திட்டத்தின் வாயிலாக ஏரிக்கரையின் உயரம் அதிகரிக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகின்றன. மதகு 1, 2 மற்றும் 3 மீளமாக்கப்பட்டு களங்கள் 1, 2, 3, 4 மற்றும் 5 முழுவதும் சீர் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்படுகிறது. வரவு கால்வாய்கள் தூர்வாரப்பட்டது. இப்பணிகளால் 2015 பெருவெள்ளத்தில் ஏரி உடையாமல் பாதுகாக்கப்பட்டது. தமிழகத்தில் 14,098 பொதுப்பணித்துறை ஏரிகள் உள்ளது. இதில் 100 ஏக்கருக்கு மேல் பாசனம் பெறுகின்ற ஏரிகள். கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளுவர், சென்னை, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டங்களில் பாரம்பரிய ஏரிகள் அதிகமாக அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 961 பெரிய பொதுப்பணித்துறை ஏரிகள் உள்ளது. எனவே இம்மாவட்டம் ஏரிகள் மாவட்டம் என்று பெருமையோடு அழைக்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் 33 ஆறுகளும் ஆற்று வடிநில பகுதியிலும் அமைந்துள்ளன. 33 ஆற்று வடிநில பகுதியில் 126 உப வடிநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அடையாறு, கோவளம், கீழ்பாலாறு, வேகவதி, கிளியாறு, கூவம், செய்யாறு மற்றும் ஓங்கூர் உப வடிநிலங்கள் அமைந்துள்ளன. காஞ்சிபுரத்தில் உள்ள ஆறுகள் அடையாறு, பாலாறு, கிளியாறு, செய்யாறு என்று இன்றைக்கு இந்த பகுதியிலே பல்வேறு நதிகள் இருக்கின்றன. அவை இன்றைக்கு இதையும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்கள் அனைத்தும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை போதிய அளவு பெய்யவில்லை. இதனால் தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கு வறட்சி நிலவுகின்றன. ஆக இன்றைக்கு வறட்சி நிலவுகின்ற காரணத்தினாலே விவசாய பெருநிறுவனங்கள், பெருங்குடி மக்கள் பயன்பெறுகின்ற விதத்திலே வறட்சி நிவாரணமாக 2247 கோடி அம்மா அரசு ஒதுக்கி அந்த விவசாயிகளுக்கு வங்கியின் மூலமாக நேரடியாக வழங்கப்பட்டது. ஆக இது அம்மாவுடைய அரசு முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாக இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றன. இன்றைக்கு பருவமழை பொய்த்தாலும் விவசாயிகளுக்கு இயன்ற அளவுக்கு அம்மாவுடைய அரசு உதவி செய்து வருகின்றன என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு
பர்தா புயலால் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதற்காக மத்திய அரசிடமும் 22,573 கோடி ரூபாய் நாம் நிதி கேட்டிருந்தோம். நமக்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றார்கள், பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல இன்றைய தினம் இதையும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி பெறுவதற்காக மத்திய அரசிலிருந்து 39,565 கோடி ரூபாய் நாம் கேட்டிருந்தோம். நான் பாரத பிரதமர்களை நேரிலே சந்தித்து இந்த கோரிக்கை வைத்த போது அவர்களும் பரிசீலிப்பாக தெரிவித்துக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இன்றைக்கு மாண்புடைய அம்மாவுடைய அரசு அம்மா விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செவ்வனே செய்து வருகின்றது. மேலும் புதிய பணிகள் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகள் தூர் வாரப்படுகின்றன, வரத்து வாய்க்கால்கள் கால்வாய்கள் சீரமைக்கப்படுகின்றன, மதகுகள் சீரமைக்கப்படுகின்றன, கரைகள் பலப்படுத்தப்படுகின்றன. இத்தனையும் முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய சங்கம் குழுக்கள் மூலமாக அரசினுடைய கவனத்தோடு அரசினுடைய உதவியோடு இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே விவசாயிக்குரிய பெருங்குடி மக்கள் இன்றைக்கு விவசாயத்திற்கு தேவையான நீரை அந்தந்த பகுதியிலே ஏரியிலே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அம்மாவுடைய அரசு இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இந்த அரசு விவசாயிகளுடைய அரசு, விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசு, விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசு என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த விழாவை அமைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பெருந்திரளாக வருகின்றுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமாற உளமாற நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.